Hello guys, welcome back to your Snivi channel. இன்னைக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை தாங்க நம்ம வீட்டுக்கு போக போறோம். கோவிந்தா கோவிந்தா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ விருந்தாளி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. அதாவது ஒண்ணு இல்ல, அக்காவோட ரிலேட்டிவ்ஸ் வராங்க, 2 குட்டி பசங்க. அவங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா அழகா சமத்தா. சின்ன வயசுலலாம் நான் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை இந்த நாமெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அழுவ மாட்டேன் நான். ஆனால் கியூட் பசங்க அழகா வச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலதாங்க ஒண்ணு நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலா இதுக்கப்புறம் தான் ஆதியாவை குளிக்க வச்சுட்டு நாங்கள் வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அண்ணா வாங்கிட்டு வந்திருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அன்ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே சாமி கும்பிட போகலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டில் எப்பவுமே என்னன்னா இந்த 5 சனிக்கிழமையும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க. இந்த மந்த்தே சாப்பிடாம நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா நாங்கள் சாப்பிடுவோம் நான்வெஜ். இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு யாருக்குன்னா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தாட்டி நான் வரப்போற எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோல. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ணி வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் சாமி வேலை எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பூவெல்லாம் கட்டி அப்புறமேட்டு மேலே சாமியெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சமையல் ஃபுல்லாக அம்மா தாங்க பண்ணாங்க. அவ்வளோ பொரியல் அவ்வளோ வடை எல்லாமே செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ அம்மாவுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே. அவ்வளோ சூப்பராக வந்துச்சு சாப்பாடுலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட்ல என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்க, என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இவங்க தாங்க எங்கள் வீட்டு கோவிந்தா. எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நான் இப்போ வந்து எல்லாத்தையும் படையலுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து 5 எல்லாம் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன டிஷ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுல வந்து வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், சுண்டல், கொத்தவரங்காய் பொரியல், கருணக்கிழங்கு பொரியல், அப்புறம் பாயாசம், 2 வகையான வடை, அப்புறம் பொங்க சாதம், சாம்பார், ரசம், தயிர், இதெல்லாம் தாங்க எங்க வீட்டுல இந்த தாட்டி புரட்டாசிக்கு நாங்க செஞ்சது. அப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கு, அது வந்து பூசணிக்காய் பொரியல். அது மறந்துட்டேங்க, அதாங்க இப்ப நான் சொல்றேன். எங்க வீட்டு லிட்டில் கோவிந்தா இவங்க தான். போன தாட்டி ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா, இந்த தாட்டி அவளே நடந்து எல்லாமே சாமிக்கான தேவையான ஒரு சில ஹெல்ப் எல்லாம் குழந்தை பண்ற அளவுக்கு ஆயிட்டா. ரொம்ப பார்க்க சந்தோஷமா. அதாவது எப்படி நாட்கள் போகுதுன்னே தெரியல நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும் போது. ஸோ அவள் தாங்க பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் பூஜையை பார்க்கலாம்.
இப்படிதாங்க எங்க வீட்ல புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்டோம். ஆனா நீங்க இதுல ஒண்ணு கேட்கவே இல்லை. என்னடா ஒரு ஆளை காணமே நீங்க யாருன்னா நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கான பதில் தான் இது. அண்ணா இல்லைங்க, அண்ணா வெளியில ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருந்தாரு. ஸோ நாங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா எப்பவுமே அவர் சாமி கும்பிடும் போது இருப்பாரு. இந்த தாட்டி வந்து தவிர்க்க முடியாத வேலைனால அவர் வெளியில போயிட்டு இருந்தாரு. ஸோ நாங்களும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம். ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சு காக்காக்கும் சாதம் வச்சுட்டு நம்மளும் நல்ல திருப்தியா சாப்பிட்டோங்க. செம்மையா வெளுத்து கட்டி முடிச்சிட்டோம். ஒரு வழியா புரட்டாசி சரிக்காக நல்லபடியா வழி அழைச்சி வச்சுட்டோம். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க யோஸ்னிவி சேனலை. பாய்.